ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் நம்ம ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிந்த பின்னாடி எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, வாங்க இன்றைய வினாக்களை பார்க்கலாம். இன்றைய முதல் வினா, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது சரியான வினாச்சொல்லோ அதை எடுத்து பொருத்தணும். உயிருள்ள உடல், இங்கே ஒரு வினாச்சொல் வரும். என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை எது என்பது தான் சரி. உயிருள்ள உடல் எது? அடுத்து இரண்டாவது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. தமிழ்மொழி மரபு பாடலுடைய ஆசிரியர், இங்கே என்ன வினாச்சொல் வரும்னு கேட்குறாங்க. இதுவும் எளிமை தான், கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை யார் என்பது சரி. தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார், இப்படி தான் வரும். மூன்றாவது கேள்வி, பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாடு புல் மேய்ந்தது, இது எந்த காலம்னு கேட்குறாங்க. மாடு புல் மேய்ந்தது என்பது எந்த காலம்னு கேட்குறாங்க. ஈஸி தான், விடை இறந்த காலம். நான்காவது கேள்வி, ஆசிரியர் நாளை சிறு தேர்வு, இங்கே ஒரு இடைவெளி விட்டுருக்காங்க. இங்கே என்ன பொருத்தமான காலம் வரும்னு கேட்குறாங்க. பொருத்தமான காலத்தின் அடிப்படையில் நம்ம பொருத்தணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை ரொம்ப ஈஸி தான். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் என்பது சரி. ஐந்தாவது கேள்வி, பொருத்தமான காலம் கண்டறிக. அதாவது எது பொருத்தமான காலமோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எது பொருத்தமான காலம்? விடையை கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஏ மற்றும் சி இரண்டும் சரி. ஆனால் இவங்க சி தவறு, ஏ மட்டும்தான் சரின்னு கொடுத்துருக்காங்க. எப்படின்னு தெரியல. அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான் என்பது இறந்த காலம், இது கரெக்டு. கண்மணி நாளை பாடம் படிப்பாள் என்பது இறந்த காலம் கிடையாது, இது எதிர்காலம். மாடுகள் புல் மேய்கின்றன என்பது நிகழ்காலம், சரிதான். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்பது எதிர்காலம் கிடையாது, இது இறந்த காலம். ஸோ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஏசி ரெண்டுமே சரி. ஆனால் இவங்க ஏ தான் சரின்னு அஃபீஷியல் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆறாவது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. கீரி, கீரியுடைய இளமை பெயர் என்ன? கீரி குழந்தையாக இருக்கும்போது அதை என்னன்னு சொல்லுவாங்க? கீரி குழந்தைன்னு சொல்லக்கூடாது, தப்பு. விடையை பார்க்கலாமா? கீரி பிள்ளை என்பது சரி. ஏழாவது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சாவி, சாவி கூட்டமாக இருந்தால் என்னன்னு சொல்லுவோம்? சாவி கூட்டம் அப்படியெல்லாம் கிடையாது. சாவி கூட்டமாக இருந்தால் சாவி கொத்துன்னு சொல்லுவோம். இதுதான் ஆன்சர். எட்டாவது கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்காகுக. அதாவது பேச்சு வழக்காக இருக்கிறத எழுத்து வழக்காக மாற்றணும். நாட்கள், நாட்கள் என்பது பேச்சு வழக்கு, இதை எழுத்து வழக்காக மாற்றணும். மாற்றுங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை நாள்கள் என்பது சரி. நாட்கள் என்பது பேச்சு வழக்கு, நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 9வது கேள்வி, பேச்சு வழக்கு அதை எழுத்து வழக்காக மாற்றுங்க. காக்கா அப்படின்னு சொல்லுவோம், இது பேச்சு வழக்கு, இதை எழுத்து வழக்காக மாற்ற வேண்டும். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? காக்கா என்பது காக்கை என்பது சரி. காக்கை தான் சரியான எழுத்து வழக்கு. 10வது கேள்வி, நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது சரி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் சரி. நல்லவன் வாழ்வான், இங்கே அரைப்புள்ளி போட்டிருக்காங்க, கரெக்டு தான். தீயவன் தாழ்வான், இதுதான் சரி. மற்ற என்ன தவறுனா, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் மேற்கோள் போட்டிருக்காங்க, முடிவு இல்லை. இங்கே பாருங்கள், முற்றுப்புள்ளி வரல. அடுத்தது 3வதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் ஒரே தொடராக இணைச்சி விட்டாங்க. 4வதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், அதாவது புள்ளி மாதிரியே வச்சிட்டாங்க. ஸோ மற்றதில் இந்த தவறுகள்லாம் இருக்குது. 11வது கேள்வி, நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகளை கண்டுபிடிக்கணும். எது சரியாக உள்ளது கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? பி தான் ஆன்சர். பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். இதுதான் சரி. 12வது கேள்வி, பொருத்தமான நிறுத்தற்குறி அமைந்த தொடரை கண்டறிக. இந்த கேள்வியில் வந்து மிஸ்டேக் இருக்குங்க. அதாவது அவங்களே நிறைய டைப்பிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமா? சரி, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதாவது ஏவும் ஒரே மாதிரி தான் இருக்குது, பியும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அடுத்து பாருங்கள் டியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எதுலேயுமே மாற்றமெல்லாம் இல்லை. ஸோ இந்த கொஷின் வந்து தப்பான ஒரு கொஷினை தான் வந்திருக்கு. டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும் போல இருக்குது. அடுத்து 13வது கேள்வி, ஊர் பெயரின் மருவை எழுதுக. சைதாப்பேட்டை, இதனுடைய மருவு என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம பலமுறை பார்த்துருக்குறோம். விடையை பார்க்கலாமா? சைதை என்பது சரி. 14வது கேள்வி, ஊர் பெயரின் சரியான மருவை தெரிவு செய்க. மயிலாப்பூர். மயிலாப்பூர் என்பதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விடை மயிலை. 15வது கேள்வி, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. கோவன்புத்தூர். கோவன்புத்தூர் என்பது இப்போ எப்படி மாறி இருக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விடை கோயம்புத்தூர். கோவன்புத்தூருங்கிறது முன்னாடி பேர், இப்போ வந்து கோயம்புத்தூர் மாறிடுச்சு, இப்போ கோவைன்னும் மாறிடுச்சு. 16வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. இமெயில். இமெயில்னால் என்னங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விடை மின்னஞ்சல். 17வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. இதில் விஞ்ஞானம் அப்படிங்கிறது பிறமொழி சொல், தமிழ் சொல் கிடையாது. இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம விஞ்ஞானம்னு நினைப்போம், ஆனால் விஞ்ஞானம் என்பது தமிழ் சொல் கிடையாது. சரி, விடையை பார்க்கலாமா? விடை அறிவியல் என்பது சரி. 18வது கேள்வி, கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகையான விடை? இந்த கேள்வியை நம்ம 6-7 டைமு பார்த்துருக்குறோங்க. விடையை பார்க்கலாமா? விடை மறைவிடை. ஒன்றை மறுத்து சொன்னால் அதை மறைவிடைன்னு சொல்லுவாங்க. 19வது கேள்வி, விடை வகைகளை கண்டறிக. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது என்ன? உற்றதை உரைப்பது அவங்களே சொல்லிட்டாங்க. இதில் என்னத்தை விடையை பார்க்க? விடை உற்றது உரைத்தல் விடை. 20வது கேள்வி, சரியான இணையை தேர்க. கீழே பார்த்தீங்கன்னா ஏவல் விடை, நேர் விடை, மறைவிடை, சுட்டு விடை கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான இணையோ அதை கண்டுபிடிக்க வேண்டும். ஏதோ ஒன்று தான் சரியாக இருக்குது. கண்டுபிடிங்க. டைம் இல்லை, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாமா? கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. சரி, மற்றதில் என்ன தவறு? மதுரை எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து சுட்டு விடை, சுட்டி காட்டுது. சரிங்களா? ஸோ சுட்டு விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது இது வந்து ஏவல் விடை. நம்ம மேலேயே திருப்பூர்றதான் ஏவல் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது மறைவிடை, மறுத்து கூறுதல். அடுத்தது 21வது கேள்வி, கலைச்சொல் தருக. சுப்ரீம் கோர்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விடை உச்ச நீதிமன்றம். 22வது கேள்வி, அலுவல் சார்ந்த சொற்கள். அப்பீல். இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. அப்பீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கான சரியான தமிழ் சொல் மேல்முறையீடு. 23வது கேள்வி, கலைச்சொல் அறிக. பில் டைம். பில் டைம் இதுக்கான தமிழ் சொல் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை கால வரையறை உண்டியல். இதுதான் சரி. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பில் டைம்னா கால வரையறை உண்டியல் என்பது தான் தமிழில் வருது. 24வது கேள்வி, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. வேலியே பயிரை மேய்ந்தது போல. இது வந்து ஊமை. இந்த ஊமைக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம பலமுறை பார்த்துருக்குறோம். விடை கடமை தவறுதல். 25வது கேள்வி, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. பசுமரத்து ஆணி போல. இதையும் நம்ம பலமுறை பார்த்துருக்குறோம். விடை
எளிதில் மனதில் பதிதல். 26வது கேள்வி, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். கிணற்று தவளை போல. எல்லாமே ரிப்பீட் கொஷின் தாங்க. விடையை பார்க்கலாமா? விடை அறியாமை. 27வது கேள்வி, அவன் திருந்தினான். இது எவ்வகையான தொடர்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை தன்வினை தொடர். 28வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தேர்வு எழுதி ஆயிற்று. இது எவ்வகை வாக்கியம்? தேர்வு எழுதி ஆயிற்று. விடை செயப்பாட்டு வினை வாக்கியம். 29வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? பாடான் திணை என்றால் என்ன? இதுதான் சரியான கேள்வி. 30வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினா என்ன வரும்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? இயற்சொல் என்றால் என்ன? இப்படி தான் கேள்வி வரும். 31வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. இதுதான் சரியான வினா. 32வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறியணும். உரினா என்ன? இந்த உரினா என்ன? கண்டுபிடிங்க பார்க்கலாம். உரி உரி. கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? இந்த உரினா கலற்று, அதாவது உரிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்களா அது. இந்த உரினா தூக்கு, அதாவது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் உரி அதை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு தூக்கை கட்டி தொங்க விட்டு அதில் பானை பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த உரி. 33வது கேள்வி, பொருள் வேறுபாடு அறிக. அருந்து அருந்து. இதுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாமா? இந்த அருந்து அப்படின்னா குடின்னு அர்த்தம். தேநீர் அருந்தினான் அப்படி சொல்லுவோம்ல, தேநீர் குடித்தான் அப்படிங்கிற பொருள் வருது. இந்த அருந்துனா துண்டுபட்டு, அதாவது அருந்து விடுதல். 34வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா சொற்களை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. எது சரியான தொடர்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் என்பது சரி. 35வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான சொற்றொடர் எதுவோ அதை தெரிவு பண்ணணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாமா? விடை பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். 36வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தணும். முன்ன பின்ன மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. அதை கரெக்டாக ஒழுங்குபடுத்தணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். இதுதான் சரி. 37வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசையில் நம்ம எழுதணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாமா? விடை பி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு நெடில் ஆ வரணும், அப்புறம் நெடில் ஓ வரணும், அடுத்தது காவாரிசையில் வரக்கூடிய கீ, அடுத்தது தே, அடுத்தது வவ். இதுதான் ஆன்சர். 38வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கேயும் அப்படி தான் அகர வரிசைப்படி அமைக்கணும். அமைச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை டி தான் சரி. ஃபஸ்ட்டு ஆ வரணும் கரெக்டு, ரெண்டாவது கா வரணும் கரெக்டு, மூன்றாவது மா வரணும் கரெக்டு, நான்காவது ஐந்தாவது பார்த்திங்கன்னா தே வந்திருக்கு. இந்த தே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? சரி, அதற்கு அடுத்து இருக்கிற சொல் என்ன சொல்லுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது ஈ வருமா இன் வருமா, ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வரும்னு கண்டுபிடிக்கணும். ஈ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதனால் டி தான் ஆன்சர். 39வது கேள்வி, கல் என்னும் வேர் சொல்லின் பெயரற்ற சொல்லை கண்டறிக. கல் என்பது ஒரு
வேர்ச்சொல். இதிலிருந்து பெயரெச்சத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? கற்ற என்பது பெயரெச்சம். 40வது கேள்வி, உரை என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை தேர்க. உரை அப்படிங்கிறது வேர்ச்சொல். இதிலிருந்து தொழில் பெயரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? உரையாமை என்பது தொழில் பெயர். 41வது கேள்வி, தொழில் பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. இது பார்த்திங்கன்னா ஒரு தொடருங்க. இந்த தொடரில் அமைந்த தொழில் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இதில் இருக்கிற தொழில் பெயரை கண்டுபிடிக்கணும். எது தொழில் பெயர்? இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியாக இருக்குது. விடையை பார்க்கலாமா? கேடு என்பது தொழில் பெயர். அதாவது கெடுதல் அப்படிங்கிறது தொழில் பெயராக வந்திருக்கும். இங்கே திரிந்து கேடுன்னு வந்திருக்கு. 42வது கேள்வி, கிளர்ந்த இந்த சொல்லுடைய வேர்ச்சொல் அறிக. கிளர்ந்த இது பெயரெச்சம். இதிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை கிளர் என்பது சரி. 43வது கேள்வி, உரைத்த இந்த சொல்லிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். உரைத்த அப்படிங்கிறது இதுவும் பெயரெச்சமாக தான் இருக்கும். விடையை பார்க்கலாமா? உரை என்பது வேர்ச்சொல். 44வது கேள்வி, பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. அதாவது கீழே ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற வினைச்சொல்லை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து அதனுடைய வேர்ச்சொல் என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். வலம்பொறி பொறித்த மாதாங்கு தடக்கை. இது ஒரு தொடர். இந்த தொடர்லேருந்து ஃபஸ்ட்டு வினைச்சொல்லை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுலேருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு இல்லை, நான் ஒரு டைலாக்கை சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 65 வீடியோக்கு மேலே போட்டுட்டோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து டெஸ்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாமா? விடை பொறி என்பது சரி. அதாவது இதில் பொறித்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர். பொறித்த அப்படிங்கிறது வினைச்சொல். பொறித்தல் அது வினை தானே. அதுலேருந்து வேர் சொல்ல கண்டுபிடிக்கணும்னா பொறி என்பது சரி. 45வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி. மொழி என்ற அதாவது பொருளை தரக்கூடிய மற்ற சொற்களை கேட்குறாங்க. இதை நம்ம பலமுறை பார்த்துருக்குறோம். விடை பதம் கிளவி. 46வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, கவ்வை, கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? இந்த சொற்கள் எல்லாமே எதனை குறிக்கும்னு கேட்குறாங்க. வடு, மூசு, கவ்வை, கச்சல். விடையை பார்க்கலாமா? இது எல்லாமே பிஞ்சு வகைகளை குறிக்கும். 47வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூம்பல், சிவியல், சுண்டு, அழியல். இது எல்லாமே எதை குறிக்கும் சொற்கள்? சூம்பல்னா என்ன, சிவியல்னா என்ன, சுண்டுன்னா என்ன, அழியல்னா என்ன? இது எல்லாமே கெட்டுப்போன காய்கனி வகைகள். 48வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன இங்கே இடைவெளி விட்டுருக்காங்க. தீர்வாகாது. இங்கே ஏதோ ஒரு சொல் வரும், அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது ஒளி அடிப்படையில் எழுத்துக்களை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த உளைச்சல் அப்படிங்கிறது தான் வரும். இந்த இலை தான் வரணும். மன உளைச்சல் தீர்வாகாது. 49வது கேள்வி, களி, களி, களி. இங்கே பாருங்களேன், இங்கே இந்த லீ வந்திருக்கு, இந்த லீ வந்திருக்கு, இந்த லீ வந்திருக்கு. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இதுக்கான பொருளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். அதாவது இந்த களி அப்படிங்கிறது ஒளியை குறிக்கும். இந்த களி என்பது களிப்பு. நான் மிகுந்த களிப்படைந்தேன், மகிழ்ச்சியை குறிக்கும். இந்த களி என்பது கோளை குறிக்கும். அடுத்து 50வது கேள்வி, இறுதி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், 50 கேள்வியை முடிக்க போகிறோம். எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். செக் இதுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. செக். விடையை பார்க்கலாமா? விடை காசோலை என்பது சரி.
ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த 50 கேள்விக்கான வீடியோ ரெடி பண்ணோடனே எண்டு ஸ்க்ரீனில் வச்சிட்றேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீன் டச் பண்ணால் போதும், அடுத்த பாகம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.